மிகப்பெரிய ஒரு திருவிழா தான். மதுரைக்கு இது 2வது சித்திரை திருவிழா மாதிரி தான் இது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அன்போடு சேரக்கூடிய கூட்டத்தை வந்து அன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அன்றிலிருந்து களம் வேற மாதிரி மாறப்போகுது. அரசியல் அடுத்த நிலைமைக்கு போகுது, அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதற்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகே. ஆனால் முதல் மாநாட்டில் இந்த கேள்வி இருந்துச்சு, எப்படி பாதுகாப்பாக நடத்திடுவீங்களா, மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா, மாநாடே நடத்திடுவீங்களான்னு கேள்வி கேட்டாங்க. எஸ், அதெல்லாம் கேட்டோம். பட் அந்த கேள்வி இப்போ கேட்க முடியல. பட் இருந்தாலும் மதுரைன்னும் போது உங்களுக்கு தெரியும், சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிக்கும் ஒரு சென்டர் அதுதான். எதுவாக இருந்தாலும் அங்கே தான் வந்து நம்ம கூடுவோம் அப்படின்னும் போது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா ஏற்பாடுகளும் கச்சிதமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நான் தான் சொன்னேன், சாதாரண ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களில் ஒரு 2000 பேர் 5000 பேர் கலந்து கொள்ளும் கூட்டங்கள்லேயே நம்ம வந்து தண்ணீர் வசதி செய்கிறதாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், மருத்துவ வசதிகள் செய்கிறதாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் நிற்க வைக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சு தான் ஒரு பொதுக்கூட்டமே, சாதாரண ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமே நம்ம இத்தனையும் செஞ்சு தான் நடத்துகிறோம். பல்வேறு வீடியோக்கள் ஃபோட்டோக்கெல்லாம் என்ன நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு 500 பேர் கூடுற தெருமுனை கூட்டமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து மருத்துவ வசதி இருக்கும், அந்த இடத்துல அவர்களுக்கான உணவு வசதி இருக்கும், தண்ணீர் வசதி இருக்கும். இது எல்லாமே செஞ்சு டிராஃபிக் ஆகாமல் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம சின்ன தெருமுனை கூட்டத்திலிருந்து பிரம்மாண்டமான மாநாடு வரைக்கும் நம்ம அப்படி தான் நடத்திட்டு இருக்கோம். அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாநாடும் அனைத்து வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடைபெறும்.